எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டே vlog தான். ஸோ எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு இன்னொன்று வந்து ஒரு டிஷ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நானும் தாபா ஸ்டைல் பன்னீர் கறியும் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துடலாம். ஸோ அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னா, சரி வேக்யூம் கிளீனர் வாங்கி வச்சுட்டு அந்த டஸ்ட் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். மாப் இது வரைக்கும் ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணதில்லை. சரி ஓகே, இன்றைக்கி அதை பண்ணிடலாம், நாளைக்கு விசேஷ நாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணது எப்பயோ எடுத்து வச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஃபாவில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. குட்டி பையன் அதில் தான் உட்காந்து சாப்பிட்றான். ஸோ மோஸ்ட்டாக எதையாவது கொட்டி வச்சுடுவான். அது இடுக்கிலலாம் போய் ஒட்டிட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நம்ம சக்ஷன் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி மீடியம் வச்சுக்கலாம், நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து யுரேகா ஃபோப்ஸில் வந்து ஸ்டெல்லார் அப்படிங்கிற வேக்யூம் கிளீனர் தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டேன்னா, யூஸ் பண்ணுற வேகத்தில் போயிட்டு இந்த இதை போட்டேன்னா இதையும் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம மேலே போட்டிருக்கிறதெல்லாம் கவரை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவரை எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கவரை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த டஸ்ட் எல்லாமே க்ளீனாக சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை க்ளோஸ்அப் வியூவில் காட்டுறேன். ஸோ வேக்யூம் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட்லெஸ்ஸாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம தட்டி விட்டோம்னா பறந்துகிட்டே இருக்கும், நமக்கு வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக கேப் விட்டுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதாங்க. அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள் டஸ்ட் இருக்குது. இது சக் பண்ண உடனே ஃபுல்லாக போயிடுது. ஸோ இங்கே வந்து 3 சீட்டர், அங்கே ஒன்று இங்கே ஒன்று தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் வேறு இடைஞ்சலாக இருந்தது, அதை கழட்டி வச்சுட்டேன். உள்ளே அந்த விரிச்சு பண்ணுற குஷன் வந்து சாய் ஏறி குதிச்சு இதாகிடுச்சு. ஸோ அதை கழட்டி வச்சுட்டு நம்ம சோஃபாக்கு யூஸ் பண்ணுற அந்த குஷனே நான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அது இடிக்கும்லாம் நடந்தால், அதனால் அதை எடுத்து மேலே மாட்டி விட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளோர் கிளியர் பண்ணுறேன். ஸோ அந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று சாஃப்டாக வருது, ஒன்று இந்த மாதிரி மேட்டில் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் காமிச்சேன் இல்லையா, அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்தில் அது க்ளீன் பண்ணுதா பண்ணலையானே தெரில. ஸோ கோலப்படி போட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். நல்லாவே சக் பண்ணி எடுத்துருச்சு. ஏன்னா அந்த டஸ்ட்டு பேக்கு கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அதை கடைசியில் தானே எடுத்து பார்க்கணும். கழட்டிட்டு அப்புறம் போட தெரிலனா கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணேன். ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரை மாப் தான் வாங்கினோம். இப்போ தான் தோணுச்சு, பேசாமல் வெட் மாப்பும் வாங்கியிருந்தால் நமக்கு ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தான் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு, நான் வந்து வாரம்லாம் போட மாட்டேன். ஏதாவது விசேஷம் வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா மாப் போடுவேன். பட் போட்டதுக்கப்புறம் தோணுச்சு டெய்லி போடலான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அரௌண்ட் ஒரு 11-11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொடி தோசை வந்து நான் இந்த மாதிரி சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி போட்டுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுடலாம். போட்டு நல்லா ரோஸ்டான நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வெள்ளத்தூள் இருக்குது இல்லையா, வெள்ளத்தை பொடிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு நாட்டு சர்க்கரை கிடச்சிது. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே நல்லா தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, அந்த காரம் இருக்குது இல்லையா, அந்த காரத்தோட இந்த இனிப்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு 2 தோசை போட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மறுபடியும்ங்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் அந்த பாட்டு வரும்ல, நலம் வாழ எல்லோரும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு வரும், அந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் இந்த படத்தையும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். எந்த படத்தையும் பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் ஈவினிங் சாயை கூப்பிட்றதுக்கு கிளம்பணும், அதனால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. பார்த்துட்டு பிரேக் டைமில் போய் இந்த மாதிரி இட்லிக்கு இட்லி பொடி இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து இதை மிளகா பொடின்னு தான் சொல்லுவோம், அது திரிச்சிட்டு இருந்தேன். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த என்ன சொல்கிறது, பெருங்காயத்தூள், வரமிளகா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா போட்டு திரிச்சிடணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா அதை அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா நல்லா பச்சையாகவே பூண்டு போட்டு ஒரு 2 சுற்று பல்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஈஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் போட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு, அதையும் ஊற்றி தான் பிசைஞ்சிருந்தேன், மைதா மாவு. மோஸ்ட்டாக உங்களுக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் டிஸ்கிரைப் ஃபுல்லாக காமிக்கல நான். அதுக்கப்புறம் பன்னீர் சொன்னேன் இல்லையா, தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவின்னு, அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு, எப்பயும் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு அது நல்லா இல்லை, எனக்கு வர பிடிக்கல. ஸோ இந்த இது ட்ரை பண்ணினேன். ஆக்சுவலி இது செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காரம் வேணும்னா காரம் நிறைய போட்டிங்க அப்படின்னாலும் செம்மையாக இருக்குது. காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்கனாலும் அந்த கிரேவி வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு நான்கு. ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடலை மாவு 2 டீஸ்பூன் போட்டேன். நல்லா இதை இந்த மாதிரி வறுத்துக்கணும், சாட்டே பண்ணிக்கணும். ஸோ அதை சாட்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா இந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி கிரேவி கொஞ்சம் போடுறேன். அந்த தக்காளி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் போட்டு அது இந்த கிரேவிக்கு என்ன சொல்கிறது ஒரு ரிச்னஸ் க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்குது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிக்கன் மசாலாவையும் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து எதுலனாலும் இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அதை போட்டாச்சு. அப்புறம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து பட்டர் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் அது கொதிச்சா போதும். உண்மையிலேயே சொல்கிறேன், செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவல் போட்டுட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாயும் கொத்தமல்லி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஈஸ்ட்டு சேர்த்துருந்தாலுமே எனக்கு ஆயிடுச்சு டைமு. ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டியாக இருந்தது. நான்னா இந்த மாதிரி ஷேப்பில் தானே இருக்கும், அப்படி கொடுத்தா தானே பசங்க நான் நம்புகிறாங்க. ஃபுல்லாக போட்டு கொடுத்தேன்னா என்னம்மா மைதா சப்பாத்தி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த கிரில் பேட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, இப்போ அடுப்புலையே நல்லா வாட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வர்றதுக்காக. ஈஸ்ட் போட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக வந்தது. அந்த பபிள்ஸ் பாருங்கள், அந்த குட்டி 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 பபிள்ஸ், இந்த பெரிய பபிள்ஸ் எல்லாமே ஈஸ்ட் போட்டதுனால தான். ஸோ 3 வகையாக பண்ணுவாங்க இல்லையா, பட்டர் நான், பட்டர் கார்லிக் நான், இன்னொன்று வந்து இந்த கொரியாண்டரும் என்ன சொல்லுவாங்க அந்த எள்ளு போட்டு பண்ணுறது. ஸோ இந்த 3 வெரைட்டி பண்ணியிருந்தேன். யார் யாருக்கு எப்படி எப்படி பிடிச்சிருக்கோ எடுத்து சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆக்சுவலி இட் கேம் அவுட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது, யம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டாக உட்காந்து இந்த புக்கு படித்தேன். ஆக்சுவலி இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு படிக்கணும், ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சீரீஸ் படிக்கணும் அப்படின்னா இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.